அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜூலை மாசம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை குபேர அஷ்டமி இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த தேவதை கிட்ட எவ்வளவு பணம் கேட்டாலும் ஒரே நாள்ல உங்களுக்கு கிடைக்கும். 100% ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இன்னும் சொல்ல போனா லட்சம் பேருக்கு பலன் கொடுத்த பரிகாரம்னே சொல்லலாம். வாங்க இந்த தேவதை யாருன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு அஷ்டமி திதி இருக்கு. ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள்னே சொல்லலாம். அதுலயும் வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி திதிய குபேர அஷ்டமி, குருவார அஷ்டமின்னு சொல்லுவோம். அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில அற்புதமான சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3 சேர்க்கை நமக்கு இருக்கு. இன்னைக்கு தேதி 3 வியாழக்கிழமை. குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குரு பகவானுக்குரிய நம்பர் 3. அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய 897 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இன்னைக்கு அஷ்டமி திதி. இது அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி. அதே மாதிரி இந்த வருஷம் 2025வது வருஷம் இதோட கூட்டுத்தொகை 9. அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கக்கூடியது 25வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 7. அந்த வகையில 897 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய 3 நாட்களுக்குள்ள பூர்த்தி செய்யும். அது மட்டும் இல்லாம அளவில்லாத பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம். நம்ம சேனல்ல இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு மத்தியானம் 3 மணியில இருந்து 3 மணி 59 நிமிடங்களுக்குள்ள ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் நீங்க குடிச்சாலே போதும். பரம ஏழையும் குபேரன் ஆகலான்னு சொல்லி ஒரு அற்புதமான தண்ணீர் பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா இன்னைக்கு நைட்டுக்குள்ள இத நீங்க 3 முறை மட்டும் எழுதினாலே போதும். லட்சமா பணம் சேரும்னு சொல்லி 3 சேர்க்கைக்கான பரிகாரத்தையும் 2வது வீடியோல சொல்லிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்கு. ஒரு தேவதைக்கான நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு வருது. அது என்னன்னு அடுத்த பதிவுல சொல்றேன்னு சொல்லி ஏற்கனவே 2 வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஞ்சல் கேஷியலோட நம்பரோட சேர்க்கை தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. ஏஞ்சல் கேஷியலோட நம்பர் 781. அந்த வகையில இந்த மாசம் 7வது மாசம். இன்னைக்கு அஷ்டமி திதி, இது 8வது திதி. அடுத்ததா இன்னைக்கு ஆனி மாசம் 19ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை நமக்கு 10ங்கிற நம்பர் வரும். இந்த 10ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை 1. அந்த வகையில 781ங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. பொதுவா இந்த ஏஞ்சல் கேஷியல் கிட்ட நாம என்ன வரம் கேட்டாலும் உடனடியா இவங்க நமக்கு கொடுப்பாங்க. பணம் மட்டும் இல்லாம நாம கேட்ட வரத்தை கூட இந்த ஏஞ்சல் கேஷியல் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம சேனல்ல ஏஞ்சல் கேஷியலுக்காக பல பதிவுகளை 1 வருஷமா நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்மள சுத்தி நிறைய தேவதைகள் இருக்காங்க. ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்காங்க. அந்த வகையில பணத்தையும் நாம கேட்ட வரத்தையும் உடனடியா அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண் தேவதை தான் இந்த ஏஞ்சல் கேஷியல். ஏஞ்சல் நித்திகா கிட்ட நாம எப்படி பணத்தை கேட்கிறோமோ அதே மாதிரி இந்த ஏஞ்சல் கேஷியல் கிட்டையும் கேட்கலாம். ஏஞ்சல் கேஷியல் கிட்ட எப்படி பணத்தை கேட்கறதுன்னு தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 9 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. அதுக்கு மேல இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். சாதாரணமா எந்த ஒரு நாள்ல வேணாலும் ஏஞ்சல் கேஷியல நாம கூப்பிடலாம். அவரோட நம்பருக்கான சேர்க்கை இன்னைக்கு தேதியிலேயே வரும்போது, இந்த நாள்ல ஏஞ்சல் கேஷியல கூப்பிடும் போது நமக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். எல்லாருக்குமே கை மேல பலனை கொடுக்கும். அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுதுறதுக்கு பேப்பர் தேவைப்படும். கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர், எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா நமக்கு பேனா தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா ஏஞ்சல் கேஷியல் கிட்ட உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நியாயமான முறையில நீங்க பிரார்த்தனை செய்யணும். சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேங்கிறதுக்காக 2 கோடி வேணும், 10 கோடி வேணும் இப்படி எல்லாம் கேட்க கூடாது. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நீங்க ஏஞ்சல் கேஷியல் கிட்ட கேளுங்க. அடுத்ததா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி எனர்ஜி சர்க்கிளை வரைஞ்சுக்கோங்க. எனர்ஜி சர்க்கிள்னா என்னன்னு நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சர்க்கிள் வரையறது நீங்க ரஃபா கையால கூட வரையலாம். காம்பஸ் வச்சு, வளையல் வச்சு, ஏதாவது ஒரு மூடி வச்சு கூட வரையலாம். ஆனா ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து முடிக்கணும். இந்த சர்க்கிள்ல நடுவுல எந்த ஒரு கேப்புமே இருக்கக்கூடாது. இத மட்டும் கவனமா பாத்துக்கோங்க. இப்படி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்குள்ள பேரை எழுதிக்கோங்க. உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா உங்க பேரை எழுதுங்க. அப்படி இல்ல உங்க கணவருக்கு பணம் தேவைப்படுதுன்னா உங்க கணவரோட பேரை எழுதிக்கோங்க. பேரை எழுதும் போது இனிஷியலோட சேர்த்து ஃபுல் பேரா தான் நீங்க எழுதணும். ஷார்ட்டா வீட்ல கூப்பிடுற செல்ல பேரெல்லாம் எழுதக்கூடாது. அதே மாதிரி இனிஷியல் எழுதணும். இதையும் மறக்காதீங்க. அடுத்ததா உங்களுக்கு எவ்வளவு தொகை தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்க எழுதிக்கோங்க. திரும்பியும் சொல்ற, நியாயமான முறையில நீங்க பணத்தை கேட்கணும். அடுத்ததா 897ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிட்டு அதுக்கு அடுத்து கீழே ஏஞ்சல் கேஷியலோட நம்பர் 781ங்கிறத எழுதிக்கோங்க. இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு ஏஞ்சல் கேஷியல உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, எனக்கு இவ்வளவு பணம் இவ்வளவு மணி நேரத்துல வேணும், அப்படி இல்லைன்னா இத்தனை நாட்களுக்குள்ள வேணும், எனக்கான பணத்தை கிடைக்கிறதுக்கு உதவி செய்ய சொல்லி நீங்க கேளுங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு ஏஞ்சல் கேஷியலுக்கு 3 முறை நன்றிய சொல்லுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த பேப்பரை பத்திரமா எந்த இடத்துல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைச்ச உடனே இந்த பேப்பரை எடுத்து ஏஞ்சல் கேஷியலுக்கு திரும்பியும் ஒரு தடவை நன்றிய சொல்லிட்டு ஒன்னு எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க. நம்பிக்கையோட செய்யறவங்க எல்லாருக்குமே 100% ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய பரிகாரம் இது. அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.